ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு M2V சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இருமல் சளி காய்ச்சலுக்கான கஷாயம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ கொரோனா வைரஸ் வந்து அதிகமாக நம்ம ஊரில் பரவிட்டு வருது. ஸோ அதை தடுக்கிறதுக்கான ஒரு சில டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எல்லாரும் வந்து கவர்மெண்ட் சொல்கிறத கேட்டு வீட்டில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே போல் வந்து நம்மளையும் நம்ம சுற்றி இருக்கிற இடத்தையும் எல்லாரும் சுத்தமாக வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 10 to 15 டைம்ஸ்க்கு மேலே ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. வீட்டில் குழந்தைங்க பெரியவங்கலாம் இருந்தாங்கன்னா ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க. அப்புறமா வீடை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வசம்பு இருக்கும், வசம்பு உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதை வந்து நல்லா இடிச்சிட்டு நைட்டு தண்ணியில் நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்து நல்லா வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வந்து நல்லா தெளித்து விட்டிங்கன்னா அதோடய ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். வெளியவும் தெளித்து விடுங்க. அந்த கிருமிகள் எதுவும் உள்ளே வராமல் இருக்கும். நம்ம வீடு வந்து சுத்தமாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 5 பொருளுமே வந்து சளி, இருமல், காய்ச்சல் போக்குறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான பொருள் தான். அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த சித்தாரத்தை. சரிங்களா? இந்த சித்தாரத்தை வந்து வெறும் சளியை மட்டும் போக்காது, மூச்சு விடுறதுல எதனா பிரச்சனை இருந்தால் கூட அதை உடனே க்யூர் பண்ணிடும். இது வந்து நல்லா வந்து உடம்புல இருக்க வெப்பத்தையும் எடுத்துருங்க. நல்லா பசியை தூண்டக்கூடிய ஒரு பொருள். அடுத்தது வால்மிளகு. இந்த வால்மிளகு பற்றி நான் உங்களுக்கு அதிகம் சொல்லணும்னு இல்லை. மிளகு எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம். இது வந்து வாயு பிரச்சனைலாம் போக்கிடும். அது மட்டும் இல்லை, சளி, இருமல், காய்ச்சல் இருந்தாலும் இது குடித்தா சரியாயிடும். இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியும் கொண்டு வரும். அடுத்ததாக திப்பிலி. திப்பிலி பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் இனிப்பு சுவை கொண்டதுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, இது சளி, இருமல், காய்ச்சலுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. இதுவும் நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டது. அது மட்டும் இல்லை, உடம்புல இருக்க வாயு பிரச்சனையெல்லாம் இது நீக்கிடும். இது வந்து உடம்புக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியான பொருளும் கூட. அடுத்தது சுக்கு. சுக்கை பற்றி சொல்லணும்னு ரொம்ப அவசியம் இல்லை. இதுவும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம்தான். இது பித்தம், வாயு தொல்லை, அஜீரணத்து கோளாறுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க. மெயினாக சளி, இருமல், காய்ச்சலுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. இது சுக்கு வந்து பல விஷயத்துக்கு யூஸ் ஆகுது. மெயினாக வந்து மூட்டு வலி பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுக்கும் இதை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. அடுத்தது ஓமம். ஓமம் வந்து வாய் புண்ணு பிரச்சனை கூட யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து நம்ம தண்ணியில் சுட வச்சு, வெறும் தண்ணியில் ஓமம் மட்டும் சுட வச்சு குடித்தாலே நம்ம வாய் புண்ணு பிரச்சனையெல்லாம் சரியாயிடும். அது மட்டும் இல்லை, நல்லா மந்தமாக இருந்தாலும் மந்த பிரச்சனைலாம் போய் உடம்புக்கு ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள். இப்போ நம்ம பார்த்த எல்லா பொருளுமே வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய பொருள் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பனங்கற்கண்டு. இது எதுக்குன்னா, இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு வந்து கசப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் பனங்கற்கண்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். ஓகே, இதுக்கு வந்து எவ்வளோ அளவு எடுத்துக்கணும்னு பார்த்துக்கலாம். நான் சொல்கிற மாதிரியான அளவு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். சித்தாரத்தை வந்து இந்த மாதிரி ஒரு துண்டு எடுத்துக்கோங்க. அடுத்து சுக்கு வந்து இந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. அடுத்து திப்பிலிலேருந்து 8லேருந்து ஒரு 10 பீஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 8லேருந்து ஒரு 10 பீஸ் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக வால்மிளகு. அதுவும் ஒரு 8லேருந்து ஒரு 10 பீஸ் எடுத்துக்கோங்க. இதை பாருங்கள், இந்த மாதிரி 8லேருந்து ஒரு 10 பீஸ் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஓமம். ஓமம் வந்து இந்த அளவுக்கு. ஓமம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டாலும் பிரச்சனை கிடையாது, நல்லது தான் உடம்புக்கு. அடுத்ததாக பனங்கற்கண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு, இவ்வளோ அளவு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு இன்னும் கொஞ்சம் வேணும்னா எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு உரலில் போட்டு லைட்டாக இடிச்சுக்கோங்க. ரொம்ப பொடி பண்ணிட வேணாம். கொஞ்சமாக இடிச்சுக்கிட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. கரெக்டாக இருக்கும். 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அது 1 டம்ளர் அளவுக்கு வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இதை எப்படி நான் இப்போ வந்து கொதிக்க வச்சு காட்டுறேன், பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நான் சொன்ன போல் 2 டம்ளர் ஊற்றி நல்லா கொதித்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். 1 டம்ளர் வந்திருக்கு பாருங்கள். இதில் வந்து பாதி டம்ளர் காலையில், அப்புறம் பாதி டம்ளர் வந்து நைட்டு தூங்க போகும்போது குடிச்சிட்டு படுத்திங்கன்னா நல்லா சளி, இருமல், தொண்டை வலி எல்லாம் கேட்கும். அது மட்டும் இல்லை, இது சளி இருக்கும்போது மட்டும் இல்லை, மற்ற நாளில் கூட நீங்கள் டெய்லி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடம்பு நல்லா ஃப்ரெஷ்ஷாக புத்துணர்ச்சியாக இருக்கும். உங்களுக்கே வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் கிடைக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.